திரவாவட்டத்தின் சார்பாக இந்த பரமாலையை தலைவருக்கு அடைக்கிறேன். இருப்பா, இது அரசியல் கூட்டம் இல்லை, அது பக்கத்து தெருவில் நடக்குது. தெருமாறி வந்துட்டேன். புலவர் பொன்னம்பலத்தை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கு நாடெங்கிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் உண்டு. ஆனால் ரசிகர் மன்றங்கள் கிடையாது. அவர் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர். அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நினைப்பவர். அதன் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராமன், லட்சுமணன், பரதன் என்று பெயர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 4வது பிள்ளை பிறந்தால் அதற்கு சத்ருக்கணன் என்று பெயர் வைப்பார். நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன், நாட்டோட நன்மையை கருதி. இப்பொழுது புலவர் பொன்னம்பலம் அவர்கள் நமக்காக உரையாற்றுவார். ஹரேராம். நல்லதை சொல்லியே நல்லதை புரிய வைக்கிறது ராமாயணம். கெட்டதை சொல்லி நல்லதை புரிய வைக்கிறது மகாபாரதம். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த மகா காவியங்கள்ல இருந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும். ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ராமன் சத்தியசீலன், ஏகபத்னி விரதன், ஒழுக்கத்தில் சிறந்தவர், மகாவீரன், பெரிய தைரியசாலி. கரெக்டா என் தலைக்கு மேல இருந்துகிட்டு என்ன பயமுறுத்துறதா உனக்கு வேலையா? போமாட்டியா? போமாட்ட? சரி, நான் போறேன். ராமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பள்ளிக்கிட்ட ராமா. அது அங்கேயேதான் இருக்கும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. ஏமா பகல்ல இதெல்லாம் வாங்க வேண்டியதானே? ராத்திரில வாங்கினா மலிவா கிடைக்கும்டா. நான் மாட்டேமா, ரோட்ல விளக்கே கிடையாது, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு நாய் வேற என்னையே துரத்துது. நான் மாட்டேமா. கல்யாணம் ஆகிற வயசாச்சு இன்னும் பயப்படுறிய? போய் வாங்கிட்டு வா. உனக்கு புரியுது, அந்த நாய்க்கு இந்த பள்ளிக்கு அது புரிய மாட்டேங்குது. அசடு மாதிரி பேசாத, போயிட்டு வா. அடுத்தது லட்சுமணன். எதையும் தியாகம் செய்யக்கூடியவன். தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு 14 ஆண்டு காலம் தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன். லக்ஷ்மணா, தம்பி லக்ஷ்மணா, அம்மா மார்க்கெட்டுக்கு போக சொன்னாங்க. ஓ, நீயும் கொஞ்சம் துணைக்கு வாயேன். வேற வேலை இல்ல. டேய், ராமாயணத்துல அந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமருக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனான்டா. நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே. நான் அந்த லட்சுமணனா இருந்தா ராமனை காட்டுக்கு போகாம நிறுத்தி தசரதரை சமாதானப்படுத்தி கைகையை அடக்கி பூனிய வெளியே துரத்திருப்பேன். நம்ம அப்பாவுக்கு பொழைப்பே நடந்திருக்காது. ஏன்னா நமக்கு ராமாயணமே கிடைச்சிருக்காதே. பரதன் அண்ணன் ராமன் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவன். தான் நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக காட்டுக்கு சென்று அண்ணன் ராமன் காலிலே போட்டிருந்த பாதுகையை வாங்கி வந்து அதை வைத்து ஆட்சி நடத்தியவன். நில்ல, யார கேட்டு ஏன் செருப்பா போட்ட? முதல்ல கழட்டு. டேய், 10 நிமிஷம் திரும்பி வந்துருவேண்டா. ஓ செருப்பு என்னாச்சு? வாரம் இருந்து போச்சு. புது செருப்பு வாங்க வேண்டியதானே? டேய் பரதா, ராமாயணத்துல அந்த பரதன் அண்ணன் செருப்பை வச்சு ஆட்சி பண்ணான். அதுக்கு பிறகு ராமர் செருப்பு இல்லாமையே நடந்தார். நீயும் செருப்பு இல்லாமையே நட. முதல்ல கழட்டு. நல்லா இரு. தேங்க்யூ. என்னடா அது, கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக்கெல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகங்கள் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா என்ன இது? செருப்புக்கு வாரம் அறுந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா. என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா. மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா உன் ஆபீஸ் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்தா, உடம்ப கெடுத்துக்காத. புகை பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன்.
கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா வரதா? அப்பா, என் லீவ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏன்டா ஜாம்ஷெட்பூர்லவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி சன். இந்தா. மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபாய் 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. டேய், இந்த 1500 வச்சுக்க. மிச்சம் 5 பைசா? தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய். உனக்கு எவ்வளவு வேணும் சங்கரா? 85 ரூபாய் ஒரு ஃபுல் மேக்டாவல் விஸ்கிக்கு. நீ ஒரு நாளைக்கு கூட்டா போறோம். உலகத்துல நேற்றுக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. நாளைக்கு நான் உயிரோட இருந்தா வாங்கிக்கிறேன். பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ பிக்ஸட் டெபாசிட்ல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கியே, அதோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டானே. ஏங்க, நீங்களாவது உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர் குடிக்கிறத தடுத்து நிறுத்தக்கூடாதா? அவனோட நிலைமையில நான் இருந்தா நானும் அதைத்தான் செய்வேன். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேக்குறேன். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும். ஒரு இழுச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு 108 தேங்காய் உடைக்க சொல்றேன். வரமளித்தேன் பக்தா. என்ன உள்ள செல்வா புதுசா வராரு? என்னப்பா பயந்துட்டீங்களா? ஆமா கண்ணு. நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு. அப்படியா? புள்ளியாரப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால மத்தவங்க எல்லாம் பண்ணி வைக்கிறேன். யூ ஆர் ரியலி கிரேட். என் காதலரு இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு. அம்மா, இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, பையன் எப்படி? தங்கம்பா. உரைச்சி பாத்தியா? சீ, போங்கப்பா. இத பாரும்மா, நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவன் கூட அளவுக்குமே நெருங்கி பழகாத தப்பு இல்ல. புரியுதா? இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்பா, அவர் வந்துட்டாரு. நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. ஆ? வாடா, இழிச்ச வாயா. ஹாய். ஹாய். Come on. போலாமா? புள்ளையாரப்பா, ஒட்டிக்கிட்டு போறாங்க, வெட்டிடாத. சொன்னபடி 108 தேங்காய் உடைக்கிறேன். ரோஜா அடவா ரோஜா பூங்காற்று தாலாட்டு பாட பொன்னே நீ என் மார்பிலாட நீ பாடு காதல் கவிதை. காதல் கவிதை.
நெஞ்சுக்குள்ளே பல ஜாடை கண்ணுக்குள்ளே இளமை தேனாற்று நீராடல்ல மோகம் ஒன்று வேகம் கொண்டு நெஞ்சில் பந்தாடுதே தகதிமி தகிட தகிட ரோஜா அதில் சொந்தம் நின்றாடட்டும் உருவம் ஒன்றோடு ஒன்றாகட்டும் கண்கள் சொல்ல உள்ளம் சொல்ல வெள்ளம் பாய்ந்தோடட்டும் வெள்ளம் தண்ணீர் இன்பம் என்னும் நீங்கள் சாய்ந்தாடட்டும் தகதிமி தகிட தகிட பூங்காற்று பாராட்டு பாட ஒன்னே நீ என் மார்பில் ஆட நீ பாடு காதல் கவிதை கவலைப்படாத, உனக்கும் பானுவுக்கு இருக்கிற காதல அப்பா அம்மா கிட்ட நைஸா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் டாவா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பின்னாடியே வா. அம்மா, ஏண்டா கல்ல அரிசியா? அரிசியில கல்லா பொறுக்கிறிய? அடடடடா, என்னம்மா இப்படி வேத்திருக்கு? என்னம்மா அது? எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ? கூட மாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாமா? பையன் சொல்றது சரிதான், புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்திருவோம். டியூப்லைட். அப்பா, இந்த வீட்ல உங்க கல்யாணத்தன்னைக்கு தான் வாழை மரம் கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல வாழை மரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா. இல்லடா? ஆமா. நீ அத சொல்றிய? உன்னோட ஆசையில நியாயம் இருக்குடா. என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டி கெட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிருவோம். நான் சொன்னது சரிதானே கௌசல்யா? ரொம்ப சரிங்க. இல்லப்பா, சாதாரணமா 20-25 வயசுல பையங்களுக்கு என்ன வரும்? அறிவு வரும், பொறுப்பு வரும். அப்பா, ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க? செத்து போனாங்க. அப்பா, நேரடியாவே கேக்குறேன், காதல்னா என்னப்பா? இந்த மகாபாரதம் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு, அதுதான் காதல். சின்ன சிசுகளோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியலையே. ஏன்டா திட்டணும்? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிவே நேரடியா கேட்ட வேண்டியதானே? அது இல்லப்பா. அதுக்கேடா சுத்தி வளைச்சு பேசுற? அதானே. இத பாருங்க, சீக்கிரமா நம்ம ராமனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க. சக்சஸ். என்னடா சக்சஸ்? ஏன் கல்யாணத்தை பத்திலடா பேச வந்தோம்? முதல்ல பெரியவன் என் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து சின்னவன் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அலையாதரா பறக்கா வெட்டி. சுமார் 5000 மேடைகளுக்கு மேல நீதியை போதித்த வித்வான், முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர், புலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ABCD 26 எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு 5000 கேஸுக்கு மேல நீதியை காப்பாத்தின ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இன்ஷாட், நீங்க 2 பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க. நீங்க நீதியை போதிக்கிறீங்க, நீங்க நீதியை காப்பாத்துறீங்க. பலே பலே. சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. குடும்ப நண்பர்,
சைக்கிள் செயின் அருணாச்சலம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன். எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும். இது என்னுடைய மிஸ்ஸஸ். ஜானகி, இதுதாம்மா மாப்பிள்ள. இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. வாமா, வா. போடி. நல்லா இருமா. மகராசியா இருமா. நமஸ்காரம் பண்ணிக்கு. பையனுக்கு உன்னை பிடிச்சா மட்டும் போறாது, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கணும். நல்லா பாத்துக்க, புரியுதா? பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? இது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உனக்கு பிடிச்சிருக்கடா? நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன். நீங்க யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். பானு, ஜானகியை மேல கூட்டு போம்மா. நீ போலாமா? மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா? ஓ, பேசலாமே. மாப்பிள்ளை நல்லா பாத்துட்டியா? தலைய நிமிந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு. நேர்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பாக்கணும்னு தான் ஆசை. இருக்காதா பின்ன? லேசா ஓர கண்ணால பார்த்தேனா அப்புறம் அலண்டு போயிட்டேன். ஏ, மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறவரு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு. ஏடி பிடிக்கிற? ஐயோ, நீ அவரை தப்பா நினைச்சிட்டடி. அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் கண்ணடிச்சதை என் கண்ணால பார்த்தேனே. பொறுக்கி ராஸ்கல். ஏய், அவரை திட்டாத. ஏண்டி? அவரு என்ன பார்த்துதான் கண்ணடிச்சாரு. ஏன் ஆளு. ரொம்ப சந்தோஷம் ஜஸ்டிஸ் சார். அப்ப உங்க விருப்பப்படி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வர்றேங்க. வரேன். வர்றேன். உங்க பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. சார், பொண்ணோட தோழிக்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. யாரு கடுதாசி எழுதிட்டு இருக்கிறீங்க? நம்ம பையன் பரதனுக்கு தான் கல்யாணத்துக்கு வர சொல்லி எழுதிட்டு இருக்கேன். ஆஹா. आहा, कौन सा होटल में? ताज होटल में। अच्छा, आहा, हाँ, अरे या तो मैं बहुत फर्स्ट क्लास में हूँ. तू एक काम करना, मेरे लिए तू वही इंतजार कर, मैं पहुंच जाऊंगा. हाँ रे. என்னடா ஆச்சு? இந்த ட்ரெயின்லயும் வரத வரலப்பா. மிஸ்டர் பரதன், இது 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். இத ஓகே பண்ற பொறுப்பு 3 பேர் கையில இருக்கு. அந்த 3 பேரோட அட்ரஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஒருத்தர் நாக்பூர்ல இருக்கார், ஒருத்தர் சிம்லால இருக்கார், 3வது ஆளு கவுஹாட்டில இருக்கார். நீங்க இன்னைக்கே புறப்படுறீங்க. இந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது நமக்கு கிடைச்சாகணும். இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சதா வச்சுக்கோங்க சார். குட், தட் இஸ் பரதன். கேஷியர் கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு உடனே புறப்படுங்க. என்ன சம்பந்தி, இங்கேயே நின்னுட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இல்ல, எங்க 3வது மனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் வரல. ஓ, அத பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாண நிகழ்ச்சிகள் பூரா சினிமா படம் மாதிரி போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். வந்ததும் பாத்துக்கலாம். நேரமாச்சு, வாங்க. வகை
அரே ராம். கௌசல்யா, மற்றவங்க எல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஜானகியை குளிச்சு ரெடியாக சொல்லு. எனக்கு தெரியாதாக்கும். ஏ ராம். ஜானகி, வாங்க அத்தை. நீங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கௌசல்யா, பாத்தியா? எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்காங்க. என்னங்க என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? குளிச்சு ரெடி ஆயிட்டியா? இந்தாங்க காஃபி. காஃபி அங்க வை. ஐயோ, அப்பா எல்லாம் வெளியில இருக்காங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கலன்னா அவன் புருஷனே இல்லைன்னு சித்தப்பா சொல்லியிருக்காரு. ஐயோ, நான் குளிச்சிட்டேங்க. மறுபடியும் குளிச்சுக்கலாம், நம்ம வீட்டு குழால் நிறைய தண்ணி வருது. அட ராமா. ஐயோ, புருஷன் பேர் சொல்லாதமா. எங்க இருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது? அண்ணி, உங்க புருஷன் ஒரு துப்பு கட்டவன். எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைடானா காலவாரி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணி, நீங்க தான் எனக்கும் பானுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். முதல்ல இந்த காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. இது யார் இங்க வச்சது? நான் தான். நீங்க காலையில காஃபிக்கு பதிலா இததான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணனே என்ன எதுவும் சொன்னதில்லை. அதுக்காக நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. சோடாவை ஊத்திட்டா. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. நான் அண்ணி இல்ல, ஜானகி. அண்ணி எங்க? அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. பாவம், அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க சாப்பிடுவாங்க. ஏய், எனக்கு சாப்பிட தெரியும். நீ போய் தூங்கு, உன் புருஷன் கோச்சிக்க போறேன். முதல்ல 1-2 நாள் கோச்சுப்பாரு, அப்புறம் சரியா போயிடும். அத்தை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தப்போ மாமா அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. அது மாதிரிதான் இதுவும்.
நீங்க சாப்பிட வாங்க வாங்க. இதுப்பா நான் யாரையும் காத்துட்டு இருக்க சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா எங்க மனசு கேட்கலையே. யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, நமக்கு வேண்டியது பாட்டில் தானே. ஐம் சாரி, நமக்கு வேண்டியது தூக்கம் தானேன்னு எங்களால தூங்க முடியலையே. நீங்க சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ என்ன அவமானப்படுத்துற. நான் உனக்கு சின்ன மாமனார், சின்ன மாமனார், சின்ன மாமனார், சின்ன மாமனார். சங்கரா, உன்னை அவமானப்படுத்திட்டாராவ. உன்னுடைய பொசிஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஃபுல் பாட்டில ராவா 24 மணி நேரத்துல முடிக்கிறவன நீ. நான் அவனை விட போறதில்ல. அவ பேர் என்ன? ஜானகி. சாப்பிடல. இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அண்ணி கூட எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடாம வெயிட் பண்ண மாட்டாங்க. I am your சின்ன மாமனார். Stop. Cheers. ஏம்மா இங்க படுத்துக்கிற, ஒரு ரூமுக்கு போல நீ? என் சின்ன மாமனார் குடிபோதையில இங்க சுயநினைவே இல்லாம இருக்கும்போது நான் எப்படி என் ரூமுக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும்? குட் நைட். இத பாரு, பலார்னு கள்ளத்துல அரைஞ்சா பே ஆஃப் பெங்கால போய் விழுவ நீ. சீக்கிரம் அறைங்க மாமா, தூக்கம் வருது. என்ன என்கிட்ட தகராறு பண்ற? இத பாருமா, நான் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சப்பக்கட்டுக்கு காரணம் இருக்கும். உன்னை என் மருமகன் கூட பார்க்க மாட்டேன், ஜாகிரதை. பாட்டில கையில எடுத்தாச்சுன்னா கண்ணுக்கு மருமகன் தெரியுமா மகன் தெரியுமா? என் மகன் என் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த சங்கரனும் ஒரு காலத்துல குடும்பஸ்தன் தான். எனக்கும் மனைவி இருந்தா, ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. கான்பூர்ல நாங்க ஓஹோன்னு தான் இருந்தோம். ஒரு நாளைக்கு நாங்க 3 பேரும் கார்ல வந்த போது ஏத்தா மாதிரி மின்னல் வேகத்துல வந்த ஒரு லாரி மோதிருச்சு. அந்த இடத்துலயே என் மனைவி செத்துட்டா. ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருந்த என் பொண்ணை கையில எடுத்துட்டு 2 மைல் தூரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடினேம்மா. என் கையிலேயே துடி துடிச்சு செத்துட்டாங்க. இப்ப கூட நான் சுய நினைவோடு இருக்கும்போது என் மகன் என் கையில துடிச்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை மறக்கத்தாம்மா நான் குடிக்கிறேன். இப்போ உங்க மகன் உயிரோட இருந்தா என்ன வயசு இருக்கும்? 16, 17 வயசு இருக்கும். என்ன உங்க மகளை ஏத்துக்குங்க. உங்க பொண்ணு சொல்றேன், இனிமே நீங்க குடிக்க கூடாது. அத பத்தி காலையில பேசுவோமா? சரி, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். குட் நைட். பாருமா, எழுந்துரு. வாய சுருட்டுமா. ஒரு ரூமுக்கு போமா. காலையில வந்து காஃபியோட என்ன எழுப்புமா. தேங்க்யூ. இப்ப நிஜமாவே குட் நைட். எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா, எங்க படுத்தா என்ன?